டேலி பொறுத்தவரை கம்பெனி கிரியேஷன் பண்ணி முடிச்சோம். நம்ம அடுத்ததா என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் போகிறோம். மாஸ்டர்ஸில் என்னென்ன இருக்குது? கிரியேட் கிளிக் பண்ணணும். ஸோ கிரியேட்டு, ஆல்டர் அண்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. இந்த கிரியேட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேலிக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு மிக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஜர் கிரியேஷன் தான். லெஜர் கிரியேஷன்னா என்னன்னா இப்போ நம்ம வந்து செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த செலவுக்கெல்லாம் ஹெட்டிங் கொடுக்குதான் லெஜர். இங்கே 2 வார்த்தை ரொம்ப முக்கியம், குரூப்பு, லெஜர். குரூப்னா என்னன்னா செலவுகளுடைய தலைப்பு, ஹெட்டிங், எக்ஸ்பென்சஸோடைய ஹெட்டிங். அதாவது டேலி என்ன சொல்றாங்க, எந்தெந்த ஹெட்டிங்ல நீங்க அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய குரூப் கொடுத்துருப்பாங்க. நம்ம குரூப் கிரியேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 100 கம்பெனி எடுத்தீங்கன்னா 2 கம்பெனி 3 கம்பெனிக்கு தான் குரூப் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து குரூப் கிரியேட் பண்ண இருக்கும். நம்ம எஜுகேஷன் மோடுன்றதால குரூப் கிரியேஷன் அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. இப்போ டேலி பொறுத்தவரை நமக்கு வந்து லெஜர் கிரியேஷன் தான் முக்கியம். லெஜர் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேலியில் ஃபர்ஸ்ட் லெஜர் கிரியேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லெஜரில் போயிட்டு லெஜர் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஜர் கேபிட்டலில் வரும். கேபிட்டலில் வரும்போது இப்போ நமக்கு வந்து கம்பெனியோட பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்டோர். இப்போ கேபிட்டல்னு கூட கொடுத்துக்கலாம். கேபிட்டல் ராஜா ஸ்டோர்னு கூட பேரை கொடுத்துக்கலாம். ராஜா ஸ்டோர் அப்போனா என்ன, அது கேபிட்டல். ராஜா ஸ்டோர்ஸ் சென்னை, இது கேபிட்டல் அக்கௌண்ட். ஒரிஜினல் சாஃப்ட்வேராக இருந்தால் நீங்கள் கம்பெனியோட அட்ரஸ்ஸு, அப்புறம் அந்த ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோட் நம்பர் எல்லாமே கொடுக்கணும். பேங்க் வந்து இப்போ கேபிட்டல் எப்படி கொண்டு வராரு, எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா செக்காக கொடுக்குறாரா, அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரா, யூபிஐயில் கொடுக்குறா, இல்லை கேஷாக கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இதை நோ கொடுத்துட்டு இங்கேருந்து ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ பேன் நம்பர் ஓனருக்கு இருந்தால் அவரோட பேன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்ம எப்படி எடுத்திருக்கோம், ரெகுலராக எடுத்திருக்கோமா, காம்போசிஷன் எடுத்திருக்கோமா. ஸோ ரெகுலர்னா என்னென்னா இப்போ மந்த்லியோ 3 month ஒன்ஸோ இல்லை மந்த்லியே கட்டுவோம். காம்போசிஷன் என்ன, நம்ம டிரான்சாக்ஷனை எடுத்த பொறுத்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம். அன்ரிஜிஸ்டர்னா நம்ம வந்து 20 lakhsக்கு கீழே சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால் ஜிஎஸ்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 20 lakhs வரையிலும் ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. 20 lakhs மேலே போனால் ஜிஎஸ்டி எடுக்கணும். அதே தான் ட்ரேடராக இருந்தால் 40 lakhs. ஓகேங்களா. அந்த லிமிட்டுக்கு மேலே போனால் கட்டாயமாக எடுத்து தான் ஆகணும். நான் வந்து இதை வந்து ரெகுலர் கொடுத்து ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல, இங்கே செட் ஆல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆல்டர் நம்ம பண்ண போகிறதுனால நோ கொடுத்துட்றேன். எந்த லெஜருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கக்கூடாது கண்ட்ரோலே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு எந்த லெஜர் கிரியேட் பண்ணலாம். ஒரு கம்பெனினா கட்டாயமாக அதுக்கு வந்து நமக்கு வந்து பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு லெஜர்ஸ் தேவைப்படும். அந்த லெஜர்ஸை இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம்.